Hello students, welcome to Zewail Academy. We are a group of faculty members having a very good passion in teaching. I am HKM and in this video we are going to discuss some special questions about vernier calipers and screw gauge. உங்களுக்கு தெரியும் 11th physics உடைய first chapter தான் units and measurement. அந்த chapterல இருக்கிற ரெண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட சிலபஸ் தான் என்னது வெர்னியர் காலிப்பர்ஸ் ஸ்க்ரூ கேஜ். ஆனால் இது ரெண்டுமே நீட்டுக்கும் ஜேஇக்கும் இம்பார்ட்டண்டான டாபிக்கும் தான். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் 10 questions ஃப்ரம் ஈச். வெர்னியர் காலிப்பரோட ஒரு 10 questions அண்ட் ஸ்க்ரூ கேஜோட 10 questions. இது ஒரு என்ட்ரி லெவல் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் இதோட ஹெவி கொஸ்டின்ஸ் previous JEE main and advanced கேட்ட questions select பண்ணி we'll discuss. Okay, இது ஒரு entry level concept புரிய வைக்கிறதுக்காக discuss பண்ற questions தான். So are you ready? So நமக்கு questions start பண்ணிக்கலாம் இல்லையா? Okay, yeah, come to question number 1. In a standard vernier caliper, can you read the question? Okay, zoom பண்ணிக்கலாம். In a vernier caliper, standard vernier caliper, one main scale division MSD is equal to 1 millimeter and 10 vernier scale divisions. 10 vernier scale divisions, VSD the vernier scale divisions க்கு கொடுக்கிற symbol. Okay, அது coincide with 9 main scale divisions. So what is the least count? So இப்படி பார்க்கும்போதே what we have to think? இது நார்மலான ஒரு வெர்னியர் காலிப்பர் தான், அதாவது ஓர்டினரி வெர்னியர் காலிப்பர் தான் இதுன்னு புரியணும். ஒயின் தெரியுமா? இதில் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கு. டேட்டா நம்பர் 1 அது என்னது? 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் தான். 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர், அதாவது 1 MSD எதுக்கு ஈக்குவல் தான்? 1 மில்லிமீட்டர். அதாவது இது நம்ம நார்மல் ஸ்கேலு தான் அர்த்தம். ஓகே, நார்மல் ஸ்கேலில் ஒவ்வொரு டிவிஷனும் மினிமம் 1 மில்லிமீட்டர் தானே, ஸ்மால் லீஸ்ட் கவுண்ட்னு சொன்னால் அதுதான். அண்ட் 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் கோயின்சைடு வித் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ், அதாவது 10 VSD எதுக்கு ஈக்குவல்டா? 10 VSD ஈக்குவல் டு 9 MSD. உங்களுக்கு தெரியுமா என்னது? 10 VSD 9 MSD ஆகும்போது ஆக்சுவலி அது எவ்வளோ? 10 VSD ஒரு MSD 1 மில்லிமீட்டர் தானே. ஸோ திஸ் இஸ் 9 மில்லிமீட்டர். ஸோ இங்கே என்ன புரிஞ்சிருச்சு? 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் ஈக்குவல் டு 9/10 இஸ் ஆக்சுவலி எவ்வளோ? 0.9 மில்லிமீட்டர் தான். 0.9 மில்லிமீட்டர். ஸோ வாட் இஸ் தி equation to find least count? least count கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த equation தான் யூஸ் பண்ணணும்? அது 1 main scale division minus 1 vernier scale division தானே. So what is 1 main scale division? That is 1 millimeter minus what is 1 vernier scale division? That is 0.9 millimeter. So this will we get 0.1 millimeter. Hey, 0.1 millimeter எத்தனை சென்டிமீட்டர்டா? அது 0.01 சென்டிமீட்டர் தான். கரெக்ட் தானே? ஸோ கேன் யூ see the option here, right? Option B will be the right one. 0.01 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன விஷயம் இதுதான். என்னது? ஆர்டினரி வெர்னியர் காலிப்பர்னு பார்த்தா, ஆர்டினரி வெர்னியர் காலிப்பர்னு மட்டும் கொஸ்டின் இருந்தாலே நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்? அதோட லீஸ்ட் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டர் தான், அதாவது 0.01 சென்டிமீட்டர் தான். அந்த ஆர்டினரி வெர்னியர் காலிப்பரோட ஸ்பெஷாலிட்டி தான் என்னது? 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் எதுக்கு ஈக்குவல் ஆயிருக்கும்? 9 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிருக்கும். தட் இஸ் ஆக்சுவலி எவ்வளோடா? 9 மில்லிமீட்டர் ஆயிருக்கும். ஓகே, அப்போ 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எதுக்கு ஈக்குவல் ஆயிருக்கும்? 1 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 0.9 மில்லிமீட்டர் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் அது தட் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர். ஸோ கொஸ்டினில் சம்டைம்ஸ் ஆர்டினரி வெர்னியர் காலிப்பர் மட்டும் இருக்கும்.
What is least count of ordinary vernier caliper എന്ന് കേട്ട ഡയറക്റ്റ് ആൻസർ ഇതാ 0.1 millimeter. അതാ കൺസെപ്റ്റ്. ഓക്കെ, ഓർഡിനറി വെർനിയർ കാലിപ്പർ അല്ലേ, ദെൻ അത് കസ്റ്റം വെർനിയർ കാലിപ്പർ ആയിരിക്കും. അതോടെ ലീസ്റ്റ് കൗണ്ട് ഡിഫറെൻ്റ് ആയിരിക്കണം, മെയിൻ സ്കെയിൽ ഡിവിഷൻ ഡിഫറെൻ്റ് ആയിരിക്കണം, എല്ലാമേ ഡിഫറെൻ്റ് ആകുறதுக்கு വായ്പ இருக்கு. Okay, so you got the concept right. So now let's go to question number 2. When the jaws of a vernier calipers are closed, the zero of vernier scale lies to the right of main scale 0 and its fourth division coincides with a main scale division if LC equal to 0.1 millimeter. That is ordinary vernier caliper, right? What is the zero error? Zero error தான் கேட்டது. அதாவது மெயின் ஸ்கேல் எப்பவுமே இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே தான் இருக்கும் இல்லையா? ஓகே, மெயின் ஸ்கேலோட 0 இருக்கு, 1 2 3 4 5 6 7 எல்லாமே மில்லிமீட்டர் காலிப்ரேஷன் ஆயிருக்கும் நம்ம மெயின் ஸ்கேல். ஸோ கீழே தான் யார் இருக்கும்? வெர்னியர் ஸ்கேல் இருக்கும். ஸோ നോർമലി സീറോ എറർ ഇല്ലേനാ മെയിൻ സ്കെയിലുടെ സീറോവും വെർനിയർ സ്കെയിലുടെ സീറോവും ஸ்ட்ரெயிட்டாக தான் வரணும், கோயின்சைட் பண்ணி தான் வரணும். வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ இப்படி கோயின்சைட் பண்ணி தான் வரணும். ஆனால் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லுது? ஜீரோ வெர்னியர் ஸ்கேல் லைஸ் டு த ரைட் ஆஃப் த மெயின் ஸ்கேல் ஜீரோ. மெயின் ஸ்கேல் ஜீரோவோட ரைட்டு தான் வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ இருக்கு. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் காமிக்கும் அர்த்தம், கொஞ்சம் ரைட்டு தான் இருக்கு. அண்ட் இட்ஸ் ஃபோர்த் டிவிஷன் கோயின்சைட் வித் மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஸோ அப்போ மெயின் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் தான் கோயின்சைட் பண்ணுது? ஃபோர்த் டிவிஷன் தான் கோயின்சைட் பண்ணுது. ஸோ எது கண்டுபிடிக்கணும்? ஜீரோ எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் தானே வெர்னியர் ஸ்கேல் காமிக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் காமிக்கும் போது that is actually positive zero error. Actually இங்கே 0 0 தான் காமிக்கணும், ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காமிக்குது +4. புரியுதா? ஸோ அதனால இங்கே எந்த எரர் தான் இருக்கும்? பாசிட்டிவ் 0 எரர் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தா நெகட்டிவ் 0 இருக்கிற ஆப்ஷன் பி டி ரெண்டுமே ராங் தான். ஓகே, ஸோ பாசிட்டிவ் 0 எரர் தான் வரணும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதாவது 0 எரர் கால்குலேட் பண்ணதுக்கு, பாசிட்டிவ் 0 எரர் கால்குலேட் பண்ணதுக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் டிவிஷன் கோயின்சைடிங் டு த ரைட் இன்டு லீஸ்ட் கவுண்ட் கொடுக்கணும். இது ப்ளஸ் ஆயிருக்கும். நம்பர் ஆஃப் டிவிஷன் கோயின்சைடிங் டு த ரைட் இன்டு லீஸ்ட் கவுண்ட், அதுதான் நம்ம ஈக்குவேஷன். ஸோ என்ன நம்பரோ எத்தனாவது டிவிஷன் தான் கோயின்சைட் பண்ணுது? ஃபோர்த் டிவிஷன் தானே. ஸோ +4 இன்டு லீஸ்ட் கவுண்ட் 0.1 millimeter. ஸோ ஆன்சர் எவ்வளோ வந்தாச்சு? 0.4 millimeter. ஸோ விச் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ ப்ளஸ் வரும், +0.4 millimeter. கரெக்டு தான். ஸோ இந்த கான்செப்ட் இதே மாதிரி மைண்டில் இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு நெகட்டிவ் 0 எரரோட கான்செப்டும் கிடைக்கும். பார்க்கலாம். த கொஸ்டின் நம்பர் 3. When the jaws of a vernier caliper having 10 total vernier scale divisions are closed. So பக்கத்தில் வச்சாத்து. So then என்ன நடந்துருச்சு? 0 vernier scale lies to the left of main scale 0. So main scale 0 மேலே தான் இருக்கு. ஓகே, கீழே வெர்னியர் ஸ்கேலோட 0 அது எப்படி தான் இருக்கு? டு த லெஃப்ட் ஆஃப், லெஃப்டில் தான் இருக்கு. ஸோ இங்கே இந்த என்ன புரிஞ்சிருச்சு? வெர்னியர் ஸ்கேலுடையதா கீழே போட்டது, மெயின் ஸ்கேலுடையது மேலே தான். ஓகே, ஸோ 0 0 காமிக்கும் போது வெர்னியர் ஸ்கேல் கொஞ்சம் ரீடிங்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டில் தானே ரீடிங் காமிக்கும். ஸோ பின்னாடி வந்து அவ்வளோ ரீடிங்கு கம்மியாக தான் இருக்கும்னு அர்த்தம். பின்னாடி வந்து அவ்வளோ ரீடிங்கு மெஷர்மெண்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரீடிங் என்ன பண்ணணும்? ஸோ அதுதான் என்னது? 0 எரர். எந்த 0 எரர்? நெகட்டிவ் 0 எரர். ஸோ அது ஆக்சுவலி மெஷர்மெண்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனல் ரீடிங்கில் அதை ஆட் பண்ணி எடுக்கணும். புரியுதா? பாசிட்டிவ் 0 எரர் ஆயிருந்து அது எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் தானே. ஸோ அது ஃபைனல் ரீடிங்கில் மைனஸ் பண்ணணும், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, பாசிட்டிவ் 0 எரர் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆயிருக்கும். ஸோ ஃபைனல் ரீடிங் கால்குலேட் பண்ணும்போது அது சப்ட்ராக்ட் பண்ணணும். நெகட்டிவ் 0 எரர் கம்மி வேல்யூ அதான் இருக்கும். ஸோ ஃபைனல் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது, ரீடிங் எடுக்கும்போது அதை ஆட் பண்ணணும், அதுதான். ஓகே, நெகட்டிவ் 0 எரர் ஷுட் பி ஆடட், பாசிட்டிவ் 0 எரர் ஷுட் பி சப்ட்ராக்டட். ஓகே, என்ன விஷயம்? பாசிட்டிவ் 0 எரர் எக்ஸ்ட்ரா வேல்யூ தான், நெகட்டிவ் 0 எரர் கம்மி வேல்யூ தான், கம்மியான இருக்கிறது தான். ஸோ அதை ஆட் பண்ணணும், அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இங்கே 0 லெஃப்டில் தான் இருக்கு.
ஸோ எவ்வளோ எதுதான் கோயின்சைட் பண்ணுறது? 6th டிவிஷன் கோயின்சைட் பண்ணுது. ஸோ 6th டிவிஷன் கோயின்சைட் பண்ணுதுன்னு சொன்னால் அதோட மீனிங் என்னது? 6th கப்போட எத்தனை ரீடிங் தான் உள்ளே இருக்கும்? 4 ரீடிங் தான் உள்ளே இருக்கும். 6th இங்கே கோயின்சைட் பண்ணும்போது 4 தானே கம்மியாக தான் இருக்கிறது. ஸோ அதுதான் நெகட்டிவ் ஜீரோ எரர் சொல்றது. அதாவது ஸோ எப்படி காமிக்கலாம்? நெகட்டிவ் ஜீரோ எரர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நெகட்டிவ் ஜீரோ எரர் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் டிவிஷன் கோயின்சைடிங் இன்டு லீஸ்ட் கவுண்ட் தான். ஸோ டோட்டல் எத்தனை டிவிஷன்ஸ் தான்? 10 தானே, ஒரு மைனஸ் கொடுக்கணும், நெகட்டிவ் ஜீரோ எரர் தானே. ஸோ 10 மைனஸ் 6 இன்டு லீஸ்ட் கவுண்ட் 0.1. ஸோ எவ்வளோ வந்தாச்சு? Can you see it? 0.1 தான். ஓகே, ஸோ இது எவ்வளோ வருண்டா? மைனஸ் 0.4 மில்லிமீட்டர் வரும். ஆன்சர் சென்டிமீட்டர் ஆயிருந்த இது கொடுக்கணும், 0.04 கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஜீரோ எரர் வரும்போது ஃப்ரம் டோட்டல் டிவிஷன் என்ன பண்ணணும்? எது கோயின்சைட் பண்ணது அது சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா தான் போயிருக்குன்னு சொன்னால் இவ்வளோ இந்த பக்கம் எவ்வளோ தான் இருக்குது? 4 தான் இருக்குது. ஸோ இதான் கன்சிடர் பண்ண வேண்டது. ஓகே, இந்த மெத்தடில் தான் கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது நெகட்டிவ் ஜீரோ எரர் ஆகும்போது. ஓகே, நோ கேன் we can go to question number 4. While measuring the diameter of a cylinder, main scale reading 2.8 cm தான். 5th vernier scale vernier division coincide with main scale division. Least count 0.01 cm தான். And zero error minus 0.03 தான். Find the reading. நம்ம reading உடைய main formula என்னதுடா? Reading equal to main scale reading plus vernier scale reading. Vernier scale reading எப்படி கண்டுபிடிக்கலாம்? Number of divisions into least count தான். ஓகே, plus or minus 0 error தான் கொடுக்கணும். Plus or minus 0 error தான் கொடுக்கணும். ஓகே, vernier scale reading எப்படி கண்டுபிடிக்கலாம்? Number of divisions coinciding into இது வேணும், number of divisions coinciding into vernier scale division, number of divisions coinciding into எது கொடுக்கணும்? least count தான் கொடுக்கணும், n into LC. so some students இப்படி தான் படிச்சிருக்கும், VSR into LC கொடுத்திருக்கும், ஆனால் VSR தான் vernier scale reading. so அங்கே VSR into LC ன்னு கொடுத்தாலும் பரவாயில்லை, LC வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது தான் vernier scale reading ஆகும். புரியுதா? ஓகே, ஸோ இங்கே MSR main scale reading எவ்வளோடா? 2.8 cm. 2.8 சென்டிமீட்டர், எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் 5th வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைடிங். ஸோ 5 இன்டு எல்சி எவ்வளோ? 0.01 சென்டிமீட்டர். ஓகே, அண்ட் 0 எரர் மைனஸ் தானே, ஸோ அது நம்ம ஆட் பண்ணணும். 0 எரர் நெகட்டிவ் ஆகும்போது கரெக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு அதை ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 0.03. ஸோ எல்லாமே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 2.8 ப்ளஸ் 0.05 plus 0.03. ஸோ எவ்வளோ வந்தாச்சு? 2.88 சென்டிமீட்டர் வந்தாச்சு. 2.88 சென்டிமீட்டர். ஸோ விச் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஒன்? ஆப்ஷன் பி. கரெக்டு, ஐடியா கிடைச்சிருச்சா? ஸோ இதே மாதிரி தான் சால்வ் பண்ண வேண்டது. ஓகே, நோ வி கேன் கோ டு கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் கொஸ்டின் நம்பர் 5? இன் எ கஸ்டம் வெர்னியர் காலிப்பர். ஸோ ஆர்டினரி வெர்னியர் காலிப்பர் கிடையாது. 1 MSD 0.5 மில்லிமீட்டர். ஸோ அது பார்த்தாலே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது ஆர்டினரி வெர்னியர் காலிப்பர் அல்ல. அண்ட் 20 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் கோயின்சைட் வித் 19 மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ். ஸோ 20 VSD எதுக்கு ஈக்குவலடா? 19 MSD தான். ஸோ 20 VSD ஈக்குவல் டு 19 MSD எவ்வளோ? 0.5, ரைட்? 0.5 millimeter. ஓகே, ஸோ 1 VSD எவ்வளோ வரும்? 1 VSD ஈக்குவல் டு 19 into 0.5 by 20 millimeter. கரெக்டு தானே? ஸோ இவ்வளோ தான் 1 VSD வரும். கேட்டது என்னது? லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்டோட ரிலேஷன் என்னது? 1 MSD மைனஸ் 1 VSD தானே? ஓகே, 1 MSD எவ்வளோ? 1 MSD எவ்வளோ? 0.5 millimeter. ஸோ 0.5 மைனஸ் 19 into 0.5 by 20 millimeter வரும். இது கால்குலேட் பண்ணணும். மேத்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், ரைட்? ஓகே, ஐ கேன் டேக் 0.5 அவுட் சைட். ஸோ 1 மைனஸ் 19 by 20 வரும். ஸோ 20 மைனஸ் 19 1 வரும். கரெக்ட் தானே? ஸோ 1 by 20 வரும்.
So that is actually 0.5 by 20 millimeter വരും. What is 0.5 by 20? Day 5 by 20 சொன்ன 1 by 4 தானே. So 0.5 by 20 எவ்வளோ வரும்? 0.04 millimeter வரும். Answer இருக்கான்னு செக் பண்ணு. Sorry. 5 by 20 1 by 4 தான். Sorry. 1 by 4 சொன்னா 0.25. So 0.5 by 20 எவ்வளோ வரும்? 0.025. Okay. 0.025 millimeter வரும். அது ஆன்சரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணடா. எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கால்குலேஷன் தப்பாக பண்ணக்கூடாது. ஓகே, 5 by 20 1 by 4. ஸோ 0.5 1 by 4 சொன்னால் 0.25. ஓகே, ஸோ 0.5 by 20 0.025. ஸோ அப்படி தான் கால்குலேஷன். ரைட், now we can go to question number 6 of vernier caliper. An inner pipe diameter is measured using internal jaws of vernier caliper. Main scale reading evalloda 0.4.2. Third vernier scale division coincide. Yeah. If the caliper has least count 0.01 centimeter. Okay. And a positive zero error of 0. இது positive zero error தான். So positive zero error பார்த்தா என்ன பண்ணணும் சொல்லியிருக்கு? அது subtract பண்ணணும். Okay, find the correct diameter. So our relation another reading equal to main scale reading plus vernier scale reading plus zero error nu solla mudiyadinge minus zero error, because positive zero error should be subtracted da. So main scale reading evalo 4.2 centimeter, vernier scale reading evalo 3 into LC வேணும். VSR vernier scale reading evalo எப்பவுமே எப்படி வரும்? Number of division coinciding into least count தான் வேணும். So n into so 3 into least count எவ்வளோ? 0.01 minus எவ்வளோ வரணும்? 0.02. So எப்படி வரும்டா? 4.2 3.03 0.02 minus பண்ணா 0.01 தான் வரும் இல்லையா? So 4.2 plus 0.01. So answer எவ்வளோ வந்தாச்சு? 4.21 centimeter. Answer இருக்கான்னு செக் பண்ணடா. Yeah. Option B is the right answer. So in the concept புரியுதா முக்கியம், மற்றதெல்லாம் ஈஸி தான். ஓகே, ஸோ கான்செப்ட் புரிஞ்சா ஈஸியாக கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். வெர்னியர் காலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. In a vernier caliper, n divisions of vernier scale coincide with n minus 1 divisions of main scale. ஆஹா, ஸோ நமக்கு எப்படி எழுதலாம்? n VSD equal to n minus 1 MSD. Correct தானே? If one main scale division is equal to x units. அதாவது, so n VSD equal to, we can say n minus 1 into x. Yes. Then what is the expression for least count? Least count தான் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன புரிஞ்சிருச்சு? 1 VSD equal to n minus 1 by n into x வரும் இல்லையா? வேணும்னு உங்களுக்கு இது என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? 1 VSD equal to அந்த மைனஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணா 1 minus 1 by n into x வரும் இல்லையா? ஓகே, n by n 1 தானே. ஸோ அதாவது இது அந்த x உள்ள கொடுத்தா x minus x by n, இதுதான் எது வரும்? 1 VSD. Then what is our question? What is the question? Least count எப்படி கண்டுபிடிக்கணும்? least count ஓட ரிலேஷன் சொல்லடா. அது 1 MSD minus 1 VSD தானே. so 1 MSD x minus VSD x minus x by n. so bracket open பண்ணடா. so x cancelled. so answer எப்படி வரும்? x by n. option இருக்கான்னு செக் பண்ணு. option B will be the right answer. so concept முக்கியம், பிகிலேன்னு சொல்லலாம். ஓகே, அப்படி தானே சொல்ல வேண்டது. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருடா. கொஸ்டின் நம்பர் 8. If one main scale division is S units, 1 MSD S தான், and V divisions of vernier scale coincide with V minus 2 main scale divisions. Okay, find the least count of this unusual instrument. Okay, so 1 MSD எது கொடு? 1 MSD equal to S. 1 MSD equal to S. Then என்ன சொன்னது?
V divisions of vernier scale coincide with V minus 2 main scale divisions. அதாவது V into VSD equal to V minus 2 MSD. Okay. So, இங்கே இந்த 1 VSD எப்படி வரும்டா 1 VSD equal to V minus 2 by V into MSD is S, right? So, நம்ம முன்னாடி பண்ண மாதிரி எங்கேயும் பண்ணலாம் எப்படி 1 VSD equal to அந்த மைனஸ் வச்சு split பண்ணா V by V 1 வரும், right? 1 minus 2 by V into S அந்த S வச்சு multiply பண்ணா. So, 1 VSD equal to எப்படி வந்தாச்சு S minus 2 by V வந்தாச்சு. Then what is the question? Least count. Okay. Least count formula என்னது? Yes. 1 MSD minus 1 VSD. So, ஒரு MSD எவ்வளோ S? S minus 2 by V. So, என்ன நடந்துருச்சு? S cancel ஆயிடுச்சு 2 by V ஆன்சரும் வந்தாச்சு. Okay. S வச்சு உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ 2S by V இருக்கும்டா. ஸோ ஆன்சர் என்னது 2S by V. ஸோ கரெக்டாக பண்ணணும். S by V அங்கே இருக்கு ஆப்ஷன் A. ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும். ஓகே 2S by V. ஸோ விச் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் B. ஓகே நெக்ஸ்ட் question number 9. Okay என்னது a professional grade vernier caliper is graduated with 1 MSD equal to 1 millimeter. If the vernier scale contains exactly 50 total divisions, vernier scale total எத்தனை divisions இருக்கு 50, coinciding with 49 MSD, what is the resolution of the instrument? Resolution சொன்னா என்னது minimum value that can be measured using an instrument. அதுக்கு தான் resolution சொல்லும். ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி மினிமம் எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அதுதான் ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷனுடைய இன்னொரு பேரு தான் லீஸ்ட் கவுண்ட். அப்படியே புரிஞ்சு வச்சா போதும். ஓகே ஸோ லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட ஃபார்முலா தானே. இதுவரைக்கும் எத்தனை கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணியாச்சடா 1 MSD minus 1 VSD. ஓகே நவ் MSD அங்கே 1 millimeter கொடுத்திருக்கு. 50 VSD எதுக்கு ஈக்குவலுடா 49 MSDக்கு ஈக்குவலு தானே, ரைட்? அதாவது 50 VSD ஈக்குவல் டு ஒரு MSD 1 millimeter. ஸோ 49 millimeter. ஸோ 1 VSD எவ்வளோ வரும் 49 by 50 millimeter வரும். அதாவது யூ ஜஸ்ட் மல்டிப்ளை வித் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ 1 VSD எப்படி வரும் தெரியுமா 98 by 100 millimeter. that is equal to 0.98 millimeter. அதுதான் 1 VSD வரும். Okay, so 1 MSD is actually 1 millimeter minus 0.98 millimeter. So answer எவ்வளோ வந்தாச்சடா 0.02 millimeter. Yes, you can see answer உங்க பார்த்து சிரிச்சிருக்காங்க 0.02 millimeter. ஆப்ஷன் B வரும். கரெக்டு தானே? எஸ், எதுவும் சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை. கன்செப்ட்ஸ் ஆர் வெல் எக்ஸ்பிளைன்ட். ஓகே கொஸ்டின் நம்பர் 10. அதாவது வெர்னியர் காலிப்பரோட லாஸ்ட் கொஸ்டின் என்னது? A vernier caliper has a systematic positive zero error of 0.03 centimeter. When measuring a copper block, main scale reads 5.1 centimeter and 8th vernier scale division coincide. Least count கொடுத்திருக்கு. find the compensated reading எவ்வளவுதான் வரும் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ நான் எதுவும் சொல்லலை. இதோட இதே மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி பண்ணியிருக்கு. ஸோ டைரக்டாக நான் ரிலேஷனும் எழுதலை, டைரக்டாக ஆன்சருக்கு போகுது. ஓகே ரீடிங் ஈக்குவல் டு MSR is 5.1 centimeter plus VSR னு சொன்னா number of division coinciding 8 into LC 0.01 centimeter. Zero error is positive, so minus 0.03. So 5.1 கூட 8 add பண்ணணும். sorry 0.08 add பண்ணணும். ஆனால் அங்கேருந்து 0.03 மைனஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும் 5.15 சென்டிமீட்டர். ஆன்சர் அங்கே இருக்கா செக் பண்ணடா. ஆப்ஷன் B வில் பி த ரைட் ஆன்சர். கரெக்டு தானே? ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸு தான் ஃப்ரம் வெர்னியர் காலிப்பரோட சிம்பிள் கொஸ்டின்ஸு டு கொஞ்சம் நீட்டுக்கு கேட்குற மாதிரி நல்ல கொஸ்டினை சால்வ் பண்ணியாச்சு. Okay, and next we can go to screw gauge. Question number 11.
A standard screw gauge has a pitch of 1 millimeter and a circular scale containing exactly 100 divisions. What is the least count of the instrument? Screw gauge உடைய least count கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான equation மட்டும்தான் இருக்கு. என்னது? Least count equal to pitch by number of divisions on circular scale. சிம்பிள் ரிலேஷன் தான். ஸோ டைரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் கொஸ்டின் பார்த்து எல்லா கொஸ்டினும் சிம்பிள் ஆகும்னு எனக்கு கூடாது. ஓகே, அதாவது நம்ம கன்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக டிசைன் பண்ண கொஸ்டின்ஸ் தான். அதனால தான் சிம்பிள் டு ஹொரிபிள் ஆகும். ஓகே, லைட்டாக நீட் லெவல். ஓகே, நீட் ஒரு ஜெஇ மெயின் அதுதான். ஸோ பிச் எவ்வளோ? பிச்சு 1 millimeterன்னு சொல்லியிருக்கு பை 100. 1/100 எவ்வளோடா? 0.01 millimeter. So 0.01 millimeter. So which option will be the right answer? Option A. எதுவும் சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை. Question number 12. A screw gauge has pitch 0.05 millimeter and 50 circular divisions. So N the small n the symbol pitch number of divisions on circular scale க்கு கொடுக்கிறது. When the studs are in contact, அந்த screw gauge ஓட studs அந்த ஜோஸ்ன்னு அங்கே வெர்னியர் காலிப்பரில் ஜோன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஸ்டட்டுன்னு சொல்லு. ஓகே, அது ரெண்டுமே காண்டாக்ட் வரும்போது 0 தான் மெஷர்மெண்ட் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? when the studs are in contact 0 of circular scale lies below the reference line. ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் இருக்குது. ரெஃபரன்ஸ் லைன்னு சொன்னால் பிச்சு ஸ்கேலோட ஆக்சிஸ் தான். பிச்சு ஸ்கேலோட ஆக்சிஸ், அதாவது பிச்சு ஸ்கேல் இப்படி தான் இருக்கும். இங்கே தான் 0, 1, 2 மெஷர்மெண்ட் இருக்கும். இங்கே யார் இருக்கும்டா? ஸோ அதை சுற்றி யார் இருக்கும்? சர்க்குலர் ஸ்கேலும் இருக்கும். இப்படி தான் இருக்கணும். ஸோ சர்க்குலர் ஸ்கேலு 0, 1, 2, 3 அந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ சர்க்குலர் ஸ்கேலோட 0 பிச்சு ஸ்கேலோட ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் இருக்கு. ரெஃபரன்ஸ் லைன் சொன்னால் பிச் ஸ்கேலோட ஆக்சிஸ்னு சொல்லும். ஓகே, பிச் ஸ்கேலோட ரீடிங் மார்க் பண்ண லைன் அதுதான் ரெஃபரன்ஸ் லைன். அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே தான் யார் இருக்கு? 0 இருக்கு. ஸோ அதோட மீனிங் என்னது? 0, 1, 2, 3 மேலே தான் வரும். ஸோ ரெஃபரன்ஸ் லைனு கொஞ்சம் வேல்யூ எக்ஸ்ட்ரா தான் காமிக்கிறது இல்லையா? ஸோ இது என்னது? பாசிட்டிவ் 0 எரர்னு சொல்லு. என்னது? பாசிட்டிவ் 0 எரர். ஸோ பாசிட்டிவ் 0 எரர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கு? என்ன சொல்லியிருக்கு? நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன். அங்கே வெர்னியர் காலிப்பர் எப்படி சொல்லியிருக்குன்னு உங்களுக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்கும். இது ஸ்க்ரூ கேஜ் தான் சொல்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் இன்டு லீஸ்ட் கவுண்ட் தான். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பிலோ த ரெஃபரன்ஸ் லைன் எவ்வளோ? 3 தான். ஓகே, so number of reference line coinciding with 0 of number of divisions on circular scale coinciding reference line when 0 is below. அதுதான் ஷார்ட்டாக முன்னாடி சொன்னது. நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இஃப் பிலோ வந்தா. ஓகே, இன்டு லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறோன்னா எது வேணும்? பிச் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் வேணும். ஓகே, நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் எவ்வளோ? பிச்சு 0.5 தான். 0.5/50 millimeter வரும். ஓகே, 50/50 ஆகும்போது 1 தான் வரும். 5/50 ஆகும்போது 0.1 வரும். ஸோ 0.5/50 ஆகும்போது 0.01 millimeter வரும். ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கீழே இருக்கிறது 3 × 0.01. ஸோ எவ்வளோ வரும்டா? ப்ளஸ் 0.003 millimeter வரும். ஸோ ப்ளஸ் 0.003 millimeter. ஸோ சாரி, ப்ளஸ் 0.03 millimeter தானே வரும். இங்கே எதுக்கு ஒரு 0 எக்ஸ்ட்ரா கொடுத்ததுடா? ஓகே, ஸோ எவ்வளோ வந்தாச்சு? எந்த ஆப்ஷன் வந்தாச்சு? ஆப்ஷன் ஏ வந்தாச்சு. கிளியர் தானே? எஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. ஓகே, என்னது? A screw gauge has 100 circular scale divisions. Small n கிடைச்சாச்சு. And least கவுண்டும் கிடைச்சாச்சு 0.005 millimeter. When the studs touch the 0 of circular scale lies above the reference line. அப்போ அந்த கான்செப்ட் முன்னாடி இருக்கிற கொஸ்டினோட கான்செப்ட் சொல்லிய போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. என்னது? இங்கே 0 மேலே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே எந்த எரர் ஆயிருக்கும்? நெகட்டிவ் 0 எரர் ஆஃப் ஸ்க்ரூ கேஜ் ஆயிருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் டிவிஷன்ஸ் ஆன் சர்க்குலர் ஸ்கேல் மைனஸ் நம்பர் ஆஃப் டிவிஷன் கோயின்சைடிங் இன்டு எல்சி வேணும். நம்ம வெர்னியர் காலிப்பரில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி.
Okay, so total number of divisions 100 தானே. 100 minus எத்தனாவது division தான் coincide பண்ணுறதுடா 96 தான். So 100 minus 96 into least count 0.005 millimeter. So எவ்வளோ வந்தாச்சு 100 minus 96 சொன்னா 4 தானே. 4 into 0.005 சொன்னா 0.20 millimeter. அப்படி தானே வரணும் minus 0.020 millimeter. So இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் இது ஆன்சர், இல்லைனா most appropriate. Okay, so which one will be the right answer? Option B வரும் minus 0.020 இருந்தால் அதுதான் ஆன்சர் வரும், because 3 decimals அங்கே இருக்கு. ஓகே, ஸோ இந்த வெர்னியர் ஸ்க்ரூ கேஜ் வச்சு மெஷர் பண்ணால் 3 decimal ஃபைனல் ரிசல்ட் இருக்கிற மெத்தடில் தான் ஆன்சர் கிடைக்கணும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட் வரணும். ஓகே, நவ் கொஸ்டின் நம்பர் 14. ஸோ வெர்னியர் ஸ்கேலு நல்லா படித்தா ஸ்க்ரூ கேஜோட ஐடியாவும் கிடைக்கும்னு அர்த்தம். எரர் எல்லாமே எப்படி தான் கால்குலேட் பண்ணது, அது எப்படி தான் கன்சிடர் பண்ணுறது. அங்கே லெஃப்ட் ஆஃப் மெயின் ஸ்கேலு, ரைட் ஆஃப் மெயின் ஸ்கேல், ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேலு தான். லெஃப்ட் ஆஃப் ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேலு, ரைட் ஆஃப் ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேலு தான். அங்கே எரர் கால்குலேட் பண்ணுற மெத்தடு. இங்கே ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே, ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே, அது மைண்டில் இருந்தால் போதும். தட்ஸ் ஆல். கொஸ்டின் நம்பர் 14 என்னது? During the measurement of thickness of a wire, main scale reads 3 mm and circular scale reads 35 divisions. பிச்சு கொடுத்திருக்கடா, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் 15 கொடுத்திருக்கு. மெஷர்டு டயமீட்டர் ரீடிங் என்னது? ரீடிங் ஈக்குவல் டு எவ்வளோ? ரீடிங் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் சொன்னால் பிஎஸ்ஆர்னு வேணும். இங்கே பிச்சு ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன சிஎஸ்ஆர் இன்டு எல்சின்னு சம் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்க்கலாம். நான் இங்கே சிஎஸ்ஆர் சொன்னால் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தானே. ஸோ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைடிங் இன்டு எல்சி தான் என்னோட மீனிங். ஓகே, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைடிங் இன்டு எல்சி, அதுதான் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். ஓகே, ஸோ பிஎஸ்ஆர் இங்கே எரரை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம எரர் ஆட் பண்ண வேண்டாம், சப்ட்ராக்டும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ பிச் ஸ்கேல் ரீடிங் அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங். அது எவ்வளோடா? 3 mm டைரெக்டாக கொடுத்துருக்கு. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கு 35 டிவிஷன்ஸ் தான் கோயின்சைட் பண்ணது. இன்டு லீஸ்ட் கவுண்டு டைரெக்டாக கொடுக்கல. ஆனால் எது கொடுத்திருக்கு? பிச்சு அண்ட் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுத்திருக்கு. ஸோ பிச்சு பை என், பிச் எவ்வளோ? 0.5/CST 50 தான் மில்லிமீட்டர். ஸோ 50/50 தான், 5/50 0.1 தான். ஸோ 0.5/50 எவ்வளோ வரும்? 0.01 millimeter வரும். கரெக்டு தானே? ஸோ அது இங்கே அப்ளை பண்ண 0.01 millimeter. ஸோ இவ்வளோ இது ஆட் பண்ணால் 0.35 தான் வரும். ஸோ 3.35 millimeter தான் ஆன்சர் வரும். ஸோ விச் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஒன்? ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த ஐடியா வச்சு கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. When the circular scale of screw gauge is rotated by 4 complete revolutions, the spindle advances distance of 2 mm on the main scale. என்னது? பிச்சு கண்டுபிடிக்கிற மெத்தட், லீஸ்ட் கவுண்டு ஒரு பிச்சு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தேடு தான். என்னது பிச்சுன்னு சொன்ன? ஆக்சுவலி ஸ்க்ரூ கேஜோட த்ரெட் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு இன் பிட்வீன் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு தான் என்ன பேர் சொல்றது? பிச்சுன்னு சொல்லுது. இது ஒரு பிச்சு தான். த்ரெட்டு டு த்ரெட்டு டிஸ்டன்ஸ் தான் என்னது? பிச்சு. இது ஒரு பிச்சு தான். நெக்ஸ்ட் பிச்சு தான். ஸோ ஒவ்வொரு பிச்சு எவ்வளோ அதுதான் அந்த ஸ்கேலு மார்க் பண்ணியிருக்கும். ஸோ அந்த பிச்சை எப்படி தான் ஃபைன் பண்ணிக்கிறது? நீங்கள் ப்ராக்டிக்கலும் பண்ணியிருக்கும். 0 வச்சதுக்கப்புறம், அதாவது சர்க்குலர் ஸ்கேலோட 0வும் பிச் ஸ்கேலோட 0வும் ஸ்ட்ரெயிட் ஒரே ரெஃபரன்ஸ் லைனில் வரன மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரூ கேஜ் ரொட்டேட் பண்ணும். ஒரு 4 rotations, 5 rotations, 10 rotations. தென் அப்போ பிச் ஸ்கேல் எவ்வளோ வேல்யூ காமிக்கிறதுன்னு பார்க்கும். ஸோ that value divided by number of rotations ஆயிருக்கு. அங்கே என்னது? pitch scale வேல்யூன்னு சொல்கிறது. என்னது? pitch வேல்யூ சொல்கிறது. ஸோ இங்கே பிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ரிலேஷன் என்னது? டிஸ்டன்ஸ் அட்வான்சஸ் பை ஸ்க்ரூ டிவைடட் பை எப்படி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். ஸ்க்ரூ அட்வான்ஸ் பண்ணுற டிஸ்டன்ஸு பை நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், அதுதான் பிச்சு கண்டுபிடிக்கிற நெக்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ டிஸ்டன்ஸ் அட்வான்ஸ்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அட்வான்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு? 2 mm. ஸோ 2 mm by 4 தான். 2/4 1/2 தானே. ஸோ 0.5 mm தான் என்னது? பிச்சு. ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி.
ஓகே. ஸோ ஒரு கன்செப்டும் இன்க்ளூட் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் இது பெரிய கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. ஓகே. ஸோ ஸ்க்ரூ கேஜ் உங்களுக்கு நல்லா தெரியுமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. Backlash error in a screw gauge or spherometer is instrumental defect caused due to which of the following mechanical reasons? ஓகே. அதாவது பேக்லாஷ் எரர்னு சொன்னால் ஜீரோ எரர் தான். ஸோ இந்த ஜீரோ எரர் உருவாகிறதுக்கு ரீசன் என்னது? ஜீரோ ரெப்பர் கண்டுபிடிக்கலாம் எல்லாமே சொல்லியாச்சு. ரெஃபரன்ஸ் லைனும் சர்க்குலர் ஸ்கேலோட ஜீரோவும் கோயின்ஸ் பண்ணுதா, அப்போ ஜீரோ இல்லை. கோயின்சைட் பண்ணலே, அப்போ ஜீரோ எரர் இருக்கு. ஆனால் அந்த ஜீரோ எரர் எப்படி தான் டெவலப் ஆகுது, அதுதான் கொஸ்டின். எப்படி தான் டெவலப் ஆகுது? ஆக்சுவலி அங்கே என்ன பண்ணியிருக்கோம், அந்த லூஸு ஃபிட்டிங் லூஸாக தான் இருக்கும். இல்லைன்னா தாராளமாக வாட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வியர் அண்ட் டியர் வந்திருக்கும். அதுதான் ரீசன். ஆக்சுவலாக ஃபேக்டரின்னு அது டெவலப் பண்ணுற ஸ்டேஜில் எரரு ஜீரோ எரரு இல்லாமல் தான் டெவலப் பண்ணியிருக்கும். ஆனால் தாராளமாக வாட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபிட் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபிட் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த ஜீரோ எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தெர்மல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் லீனியர் ஸ்கேலு இது சொல்ல முடியாது ஆப்ஷனே. ஏன் தெரியுமா? நவ்வேடேஸ் மெஷர்டு டிவைஸ் எல்லாமே டெவலப் பண்ணுறது என்னது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் வெரி லோ ஆன டிவைசஸ் யூஸ் பண்ணி தான். இன்வார் ஸ்டீல் மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது அதிகமாக கான்ட்ராக்ஷனும் அதே மாதிரி எக்ஸ்பான்ஷனும் இல்லாத மெட்டீரியல் தான் இன்வார் ஸ்டீல். அதை வச்சு தான் நார்மல் ஸ்கேல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறது. ஸோ அதனால் தெர்மல் எக்ஸ்பான்ஷனால் நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இது 1921 தான் இன்வார் ஸ்டீல் சார்ல்ஸ் கில்லோம் சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் இன்வென்ட் பண்ணது. ஓகே. ஆனால் அப்போ ஏர்லியர் ஸ்டேஜில் எல்லாமே இந்த கொஸ்டின் கேட்டால் ஆப்ஷன் ஏயும் ஆன்சர் ஆகலாம். ஆனால் இந்த டைமில் ஆன்சர் ஆகாது. பிகாஸ் டிவைஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறது அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான். ஓகே. அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் எந்த சாப்டரில் படிச்சிருக்கோ தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? ஸோ பி தான் சொன்னது லூஸ் ஃபிட் ஆயிருக்கலாம் ஒரு வியர் அண்ட் டியர் ஆயிருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நான் கோயின்சிடென்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஜீரோ வித் இண்டெக்ஸ் ஜீரோ, எக்ஸசிவ் டார்க் அப்ளைட் ஆன் த ராச்செட். ஓகே. ஓவரா டைட் பண்ணாலும் வியர் அண்ட் டியர் தான் உருவாகும். ஸோ ரீசன் என்னது? வியர் அண்ட் டியர் தான். அண்ட் இங்கே ஜீரோ எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் இங்கே சொன்னது என்னது? நான் கோயின்சிடென்ஸ். ஓகே. அது நம்ம சொல்லி ஜீரோ எரருக்கு ரீசன் அது கிடையாது. ஜீரோ எரர் உருவாகிறது எப்படி, அதுதான் நான் கோயின்சிடென்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஜீரோ. ஓகே. அதுதான் விஷயம். சர்க்குலர் ஜீரோ வித் இண்டெக்ஸ் ஜீரோ சொல்கிறது. ஓகே. அண்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஸோ அது ஒரு கன்செப்சுவல் கொஸ்டின் தான் அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 17. எ ஸ்க்ரூ கேஜ் ஹேஸ் பிச்சு கொடுத்துருக்கு, சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் டோட்டல் 100 கொடுத்துருக்கு, நெகட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துருக்கு, -0.04 millimeter. Main scale reading 2 millimeter தான். Circular scale reads 47 தான். Find the correct thickness of the metal plate. நம்ம ரிலேஷன் என்னது? ரீடிங் ஈக்குவல் டு பிச் ஸ்கேல் ரீடிங் சொன்னால் மெயின் ஸ்கேல் ரீடிங் தான். ஓகே. பிச் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங், ஜீரோ எரர் மைனஸ் தானே. ஸோ ஜீரோ கரெக்ஷன் ப்ளஸ் ஆகிருக்கும். ஓகே. ப்ளஸ் ஜீரோ எரர்னு சொன்னாலும் போதும், இருக்கிற எரரை ஆட் பண்ணணும், அதுதான் ஜீரோ கரெக்ஷன். ஓகே. ஸோ ரீடிங் எவ்வளோ? ரீடிங் 2ன்னு சொல்லியிருக்கு. 2 மில்லி எல்லாமே மில்லிமீட்டர் தான், ஆப்ஷன்ஸும் மில்லிமீட்டர் தான் இருக்குது. அப்போ நோ ப்ராப்ளம். 2 ப்ளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோட? 47 தான். ஸோ 47 இன்டு லீஸ்ட் கவுண்ட் வேணும். லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிச்சு பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பிச்சு எவ்வளோ? பிச்சு 1/100. 1/100 இஸ் ஆக்சுவலி 0.01 millimeter வரும். ஸோ 47 into 0.01 millimeter ப்ளஸ் ஜீரோ கரெக்ஷன் ப்ளஸ் கொடுக்கணும் 0.04. ஸோ எல்லாமே ஆட் பண்ணடா. 2 ப்ளஸ் 47 into 0.01 0.047 வரும் ப்ளஸ் 0.051 வரும். 0.51 வரும் இல்லையா? ஸோ 2.51 millimeter தான் ஆன்சர். ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ண. Option B is the right answer. Okay. And question number 18. Using a high precision screw gauge with a least count 0.01 centimeter. 0.001 centimeter, actually 0.01 millimeter. The diameter of thin copper wire is measured to be 0.250 centimeter. What is the relative percentage error in the diameter measurement? So in the diameter measurement level of percentage error vandirukku nu kandupidikanam.
ஓகே. ஸோ டயமீட்டர் கால்குலேட் பண்ணது 0.025 தானே சென்டிமீட்டர். ஓகே, அதில் எரர் எவ்வளோ 0.001 சென்டிமீட்டர் தான். ஸோ பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும்னா எரர் பை ட்ரூ வேல்யூ இன்டு 100 தானே வேணும். ஸோ பெர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எரர் பை ட்ரூ வேல்யூ இன்டு எது கொடுக்கணும்? 100 கொடுத்தா பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எரர் எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் எது சொல்லியிருக்கு? லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு டிவைஸை வச்சு வெரி ஆக்குரேட்டாக மெஷர் பண்ணால் உருவாகிற மேக்ஸிமம் பாசிபிள் எரர் தான் லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ இங்கே லீஸ்ட் கவுண்ட் எரர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியலையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டும். என்ன எக்ஸாம்பிள்? நம்ம ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல் எடுத்தது. டெம்பரேச்சர் ஸ்கேலு மார்க்கிங் எப்படி தான் போட்டிருக்கு? 2 டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் 2.5, 3 அந்த மாதிரி 0.5 டிவிஷன் சேர்ந்து தான் போட்டிருக்குன்னு அசியூம் பண்ணோம். ஸோ நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு? 50 டிகிரி செல்சியஸ் கிடைச்சிருச்சு. அதோட மீனிங் என்னது? அது 50.5 ஆகாது, 49.5 ஆகாது. பிகாஸ் அங்கே டிவிஷன்ஸ் மேலேயும் கீழே இருக்கலாம். ஆனால் அதுக்கு இன் பிட்வீன் வருதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியல? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல. ஸோ அந்த சேம் டெம்பரேச்சர் ஸ்கேலை வச்சு ஒரு 50.7 டிகிரி செல்சியஸ் வாட்டர் மெஷர் பண்ணா, 50.7 டிகிரி செல்சியஸ் வாட்டர் மெஷர் பண்ணால் அது நெக்ஸ்ட் எவ்வளோ தான் காமிக்கும்? 51 டிகிரி செல்சியஸ் தானே காமிக்கும் ரவுண்ட் பண்ணி. ஓகே, பிகாஸ் அந்த டிவைஸுக்கு 0.5 கேப்பில் தான் மெஷர்மெண்ட்டு காமிக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லுது. ஸோ அங்கே உருவாகிற எரரோட மேக்ஸிமம் வேல்யூ சொன்னால் அந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்கு ஈக்குவலான வேல்யூ ஆயிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் ஒரு லைனை வரைச்சிருச்சடா, கேர்ஃபுல்லாக பாரு, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த லைனோட லெங்க்த்து தான் எடுக்கணும். ஸோ இந்த லைனோட லெங்க்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேலோட 0 இங்கே தான் இருக்குது. 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 1 2 3 4 சென்டிமீட்டர், தென் இங்கே மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, 1 2 3. ஸோ இந்த லைனோட எண்டு கரெக்டு 3க்கு மேலே தான் இருக்குதுன்னு அசியூம் பண்ணேன். ஸோ ஆக்சுவல் லெங்க்த் எவ்வளோ வரணும்? 4.3 சென்டிமீட்டர் தான் வரணும். ஸோ இங்கே 0.1 சென்டிமீட்டர், அதாவது 1 மில்லிமீட்டர் தான் லீஸ்ட் கவுண்ட்னு அர்த்தம். அண்ட் இன்னொரு லைன் எடுத்தது. அந்த லைன்லேயே 0ன்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. ரெண்டுமே 0ன்னு ஸ்டார்ட் பண்ணி இந்த 4.3 ரீச் ஆகலை. ஆனால் எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கு? 4.2 பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ 4.2க்கு அப்புறம் தான் இருக்குது. ஆனால் எங்கே ரீச் ஆகலை? 4.1 ரீச் ஆகலை. ஸோ எந்த வேல்யூ தான் நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்பு? சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லு? அது 4.2 தான் சொல்லு, பிகாஸ் அது 4.2 தாண்டியாச்சு. ஆனால் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லு? அது 4.3 தான் சார், 4.3 தான், பிகாஸ் 4.2 தாண்டி இருக்கு. ஆனால் 4.3 ஜஸ்ட். ஓகே, ஸோ 4.2 தாண்டினதுனால சம் ஸ்டூடெண்ட்ஸ் அது 4.3ன்னு சொல்லும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் 4.3 ரீச் ஆகலை, ஸோ அதனால 4.2 தான் வரும்னு சொல்லும். ஸோ அங்கே ஒரு மேக்சிமம் ஆஃப் 0.1 சென்டிமீட்டர் எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகே, ஸோ அந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் தான் எரரோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? லீஸ்ட் கவுண்டோட மேக்னிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் தட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் very careful precise measurements சொல்லலாம். So here what we can say, least count எவ்வளோடா? 0.001 centimeter divided by 0.025 sorry எவ்வளோ 0.250 into 100%. ஸோ எவ்வளோ வந்தாச்சு? 1000 வச்சு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணடா. ஸோ மேலே 1 வரும், கீழே 250 வரும். ஸோ 1000 வச்சு வேண்டாம், 100 வச்சு மல்டிப்ளை பண்ணேன். ஸோ மேலே எவ்வளோ வரும்? 100 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 0.1 வரும். கீழே எவ்வளோ வரும்? 100 வச்சு மல்டிப்ளை 25 வரும். இங்கே 100 இருக்கும் பெர்சன்டேஜ். ஸோ 100/24 4 தானே, 4 into 0.1 எவ்வளோ வரும்? 0.4% வரும். ஆன்சரில் 0.4 இருக்கா? ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ ஷார்ட்டாக சொன்னால் இப்படி தான் இருக்கும். கொஸ்டினில் எரரு கொடுக்கலை, ஆனால் நமக்கு எரர் தான் கேட்டது. ஸோ நம்ம அங்கே எதை பற்றி யோசிச்சா போதும்? லீஸ்ட் கவுண்ட் எரரை பற்றி யோசிச்சா போதும். லீஸ்ட் கவுண்ட் எரரோட மேக்னிடியூடுன்னு சொன்னால் அது என்னது? லீஸ்ட் கவுண்ட் தான். இது மைண்டில் இருந்தாலே போதும். தட்ஸ் ஆல். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. A specialized custom screw gauge is manufactured where
one full rotation of the head moves with the spindle forward by 0.5 millimeter. So pitch eppadi kandupidikala? Pitch equal to spindle or screw gauge advance பண்ற distance divided by number of rotations தானே. So 0.5 by 1, அதாவது 0.5 millimeter தான் என்னது pitchன்னு புரிஞ்சிருச்சு. If the circular scale has 200 divisions, then what is least count? Least count சொன்னா pitch by number of divisions தானே. So pitch 0.5 by எவ்வளோ வரும்? 200 millimeter தானே. So students 5 by 20 எவ்வளோ? 1 by 4, 0.25. So 5 by 200 எவ்வளோ? 0.025. So 0.5 by 200 எவ்வளோ? 0.0025. Option A. புரியுதா? ஸோ அப்படி நியூமரிக்கல்ஸு டிவிஷன் எல்லாம் எப்படி பார்த்தா போதும். எப்படி தெரியுமா? 5 by 200 போதும். 5 by 100 சாரி 5 by 100 அதுவும் வேணாம். 5 by 20 1 by 4. 5 by 20 1 by 4. 1 by 4 சொன்னால் 0.25. ஓகே. இப்போ 5 by 200 0.025. So 0.5 by 200 0.0025. So அப்படி decimals adjust பண்ணா போதும். That is easy method to solve easily numerical questions. Okay. And in the series oda last question என்னது? During measurement of radius R of a tiny spherical lead shot using a screw gauge. அதாவது சின்ன ஸ்பியர் இருக்கு. ஓகே. அதோட ரேடியஸ் மெஷர் பண்ணும்போது எரர் எவ்வளோதான் வந்துருச்சு? 1.5%. Error in radius is determined to be exactly 1.5%. What will be the percentage error in the calculated volume of the sphere? This is actually screw gauge இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் இதுக்கு வந்தது தான். ஆக்சுவலி வால்யூம் ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 4/3 pi r cube. ஸோ எரர் இன் வால்யூம் ஈக்குவல் டு 4/3 பையில் எரர் இருக்காது. ஸோ ரேடியஸ்க்கு பவர் 3 இருக்கு. ஸோ 3 இன்டு ரேடியஸ் எரர் வரும் டெல்டா r by r. ஸோ ரேடியஸில் எத்தனை எரர் இருக்கடா? 1.5. ஸோ எத்தனை எரர் வரும்? 4.5% எரர் தான் வால்யூத்தில் வரும். ஸோ விச் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் சி. ഓക്കെ. സോ സ്ക്രൂ ഗേജുടെയും വെർനിയർ കാലിപ്പറുടെയും ഒരു നീറ്റ് ലെവൽ, ഒരു മെയിൻ ലെവൽ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணியிருக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் சீரீஸில் வெர்னியர் காலிப்பர் ஸ்க்ரூ கேஜ் அது ரெண்டுடையும் செப்பரேட் வீடியோ தான் வரும். ஆனால் கொஞ்சம் ஹெவியான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ வெயிட் ஃபார் தட் வீடியோஸ். பெஸ்ட் ஆஃப் லக்.